வீர வணக்கம் 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 வீர வெண்மணி போராளிகளுக்கு வீர வெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெண்ணி காலாடியாருக்கு வெண்ணி காலாடியாருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாதம் அவர்களை பேசுகிறார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் கீழ்வெண்மணி நினைவேந்தல் மற்றும் மல்லர் பேராயத்தினுடைய துணை அணிகள் தொடக்க விழாவை சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட மல்லர் பேராயத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தம்பி ஆனந்தகுமார் அவர்களுக்கும், தலைமை குழு உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நாகேந்திரன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய களத்தில் எங்களுக்கு முன்னத்தியராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திரு அண்ணன் செட்டி அசோக் பண்ணாடி அவர்களுக்கும், ஒரு மாபெரும் கனவோடு இந்த சமூகத்தில் துணிச்சலாக களங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சமகாலத்தில் மிக முக்கியமான களங்களில் யாரும் சிந்திக்க முடியாத வகையிலே ஒரு பெண் ஆளுமையாக பயணித்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய எங்கள் இயக்கத்தின் மதிப்புறு தலைவர் அன்பு சகோதரி சுபாஷினி மல்லத்தியார் அவர்களே, தமிழ் தேசிய களத்தில் சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக மல்லர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்தான் என்பதை பல்வேறு நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்து அதை பொதுத்தளத்தில் முன்வைத்து ஒரு அரசியல் பாதையை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முனைப்போடு பங்காற்றி வருகிற அன்பிற்குரிய தோழர் கோப்மா கருப்பசாமி அவர்களே, ஏனைய தோழமை இயக்கங்களே, அன்பு உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் மல்லர் பேராயத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 53 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கீழ்வெண்மணி படுகொலையை முன்வைத்து பல்வேறு உரையாடல்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு கலை இலக்கிய படைப்புகள் வெளிவந்திருக்கிறது. திரைப்படங்கள் கூட எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லா நிகழ்வுகளுடைய மைய கருவாக ஒரே ஒரு கருத்து 53 ஆண்டு காலமாக முன்வைக்கப்பட்டே வருகிறது. 1968 டிசம்பர் 25ஆம் நாள் இரவில் இந்த உலகமே அச்சப்படுகிற ஒரு வகையில் ஒரு வடிவத்தில் அந்த உழைக்கும் மனிதர்களாக இருந்த மருதநலக்குடிகளை ஒரே குடிசைக்குள் வைத்து உயிரோடு எரித்து கொன்றார்கள். அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார்களுக்கும்
அந்த உழைக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு கூலி உயர்வு போராட்டம் என்கிற கருத்து தான் இந்த 53 ஆண்டு காலமாக நமக்கு சொல்லித்தரப்படுகிற வரலாறும் அரசியலுமாக இருக்கிறது. அந்த கருத்து உண்மையா இல்லையா என்பதை கண்டறிந்தால் நமக்கான சிக்கல் என்ன, அதை விடுவிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் கண்டறிந்து கொள்ளலாம். அங்கு நடந்தது கூலி உயர்வு போராட்டம் என்று சொல்லுவது கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல, அரசும் அதைத்தான் சொல்கிறது. தமிழகத்திற்கு வெளியே உலகம் முழுவதும் வெண்மணி படுகொலைகளை பேசுகிறவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். இது ஒரு நுட்பமான ஒரு உளவியல் யுத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஆடுகளத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள், ஒரு கருதுகோளை உருவாக்குகிறார்கள். இது ஒரு கூலி உயர்வு போராட்டம் என்று அந்த ஆடுகளத்துக்குள்ளே நம்மை பேச வைக்கிறார்கள். கூலி உயர்வு போராட்டத்தில் இறந்த வெண்மணி தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தணும், நம்ம அது குறித்து கருத்து சொல்லணும், அந்த பண்ணையார்களை கண்டிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை வாழ்த்தணும் அல்லது திட்டணும், திராவிட கட்சிகளையும் அதே போன்று தான். இப்படி ஒரு களத்தை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த களத்துக்குள்ள தான் நம்மளை பேச வச்சுட்டு இருக்கிறாங்க, நாமளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. அங்கே நடந்த உண்மைகளை இரண்டு தரப்பு அதிகாரப்பூர்வமாக இரண்டு தரப்பு மறுக்கிறது. ஒன்று, அந்த விவசாயி சங்கத்தோடு இணைந்து செயலாற்றிய அந்த பகுதி வேளாண்குடியினுடைய எழுச்சிக்கு வித்திட்ட பிராமணர் சமூகத்தில் பிறந்து நம்முடைய மக்களோடு மக்களாக இருந்து களப்பணி செய்த மதிப்பிற்குரிய ஏஜி கஸ்தூரி ரங்கன் அவர்கள். அந்த வெண்மணி படுகொலை நடந்த உடனே அவங்க தான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல் முயற்சி எடுக்கிறாங்க. அது சொந்த கட்சியாலே காட்டி கொடுக்கப்பட்டு அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் போயிடுது. அவங்க ஒரு தரப்பு அதிகாரப்பூர்வமான தகவல்களோடு அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் சொல்கிறாரு, கோபாலகிருஷ்ண நாயுடுவை முதலாக பல்லர் சமூக பெண்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து அடிச்சிடுறாங்க, கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சிடுறாங்க. ஒரு 6-7 இடத்துல அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். அவர் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பண்ணையார்களுடைய அந்த அரண்மனை போல் இருக்கக்கூடிய அந்த பங்களாக்குள்ள இந்த பெண்கள் நுழைந்து ஒரு மிக முக்கியமான தாக்குதல்கள்லாம் நடத்துகிறாங்க. அதை எல்லாத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஒரு நூல் வந்திருக்குது. அவர் நூலுக்கு எந்த மறுப்பும் யாருமே வைக்க முடியல. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சொல்லலை, அல்லது வெண்மணியில் இருக்கக்கூடிய இன்னமும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புரட்சி செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களும் மறுக்கலை, யாருமே மறுக்க முடியல. இன்னொரு தரப்பு வெண்மணி படுகொலைக்கு அந்த வெண்மணி படுகொலைகளை நிகழ்த்திய கொடுங்கோலன் கோபாலகிருஷ்ண நாயுடுவை கணக்கு தீர்த்து வர்க்க பகைவர்களின் இரத்தத்தில் கை நனைத்த தேவதானம் அமல்ராஜ் தோழர் தலைமையிலான அந்த ஒரு புரட்சிகரமான தோழர்கள் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் கூலி உயர்வு போராட்டம் கிடையாது, இழந்த நிலத்தை இழந்த உரிமைகளை இழந்த பொருளை மீட்பதற்கான ஒரு யுத்தம் தான் அது. ஒரு யுத்த களத்தில் எப்படி அவங்க வெறும் ஒரு கூலி போராட்டத்தை மட்டும் முன்வைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நயவஞ்சகமாக அந்த மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். 53 வருஷமாக நம்ம அந்த யுத்தத்திற்கு எதிரான கருத்துக்களைத்தான் நாமளே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது வெறும் ஒரு கூலி உயர்வு போராட்டம் என்பது இல்லை. அங்கே நிலம் பறிபெயரும் அப்படின்னு அவங்க பதறுதாங்க. நில உடைமையாளர்களாக அந்த 800 ஆண்டு காலமாக விஜயநகர ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம் எல்லாத்துலேயும் அவர்கள் ஆட்சியாளர்களோடு வளைந்து கொடுத்து அந்த நிலங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து அந்த நிலங்கள் பறிபோயிருமோன்னு ஒரு பதற்றம் வருது. அந்த இயலாமை பதற்றம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெண்மணி படுகொலை நிகழ்த்தப்படுகிறதுக்கு காரணம். அப்போ நிலம் என்பது இங்கு மிக முக்கியமானது. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான உழைக்கும் மக்கள் எல்லாருமே பாட்டாளிகள் தான் என்று ஒரு பொதுவான ஒரு வரையறையை கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கி.
சரி, எல்லாரும் பாட்டாளிகள்லாம் ஏன் வெண்மணி மட்டும் எரியுது, தாமிரபரணியில் மட்டும் படுகொலை நடக்கு, பரமக்குடியில் மட்டும் துப்பாக்கி சூடு நடக்குங்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ஆய்வுபூர்வமான விடையும் அவங்க முன்வைக்கலை. எல்லாமே ஒரு வார்த்தை விளையாட்டுகளாகத்தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த மார்க்சியம் என்கிற மாபெரும் தத்துவம் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட படாத பாடுபடுது. அதை நம்முடைய மக்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் பயன்படுத்துவதாக நான் கருதுகிறேன். அங்கு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் 1968 அந்த வெண்மணி படுகொலைகள் நடந்த போது எப்படி நடந்துச்சுன்னு நிறைய நம்ம படிச்சுக்கிடலாம். நிறைய நூல்கள் வந்திருக்குது. எனக்கு பின்னாடி பேசக்கூடியவங்களாம் அதை கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த படுகொலையை வைத்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்க்கட்சியாக அன்றைக்கு கருதப்பட்ட காங்கிரஸ், காவல்துறை, நீதித்துறை, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திக உள்ளிட்ட தேர்தலில் பங்கெடுக்காத இயக்கங்கள் எல்லாருக்கும் ஒரு சிக்கல் வருது. முழு உண்மையும் எடுத்து சமூகத்தில் வச்சு இந்த படுகொலையை ஆய்வு செய்தால் நாம் இங்கே அரசியல் வணிகத்தை நடத்த முடியாது. நம்முடைய அரசியல் வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒரு பொது முடிவுக்கு வரணும். இதை ஒரு கூலி உயர்வு போராட்டம் என்று நாம் ஒரு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு விவசாய சங்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. ஆனால் இறந்த அந்த படுகொலையில் உயிரிழந்த 44 பேர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் என்று சொல்லிட முடியாது. ஏன்னா அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அந்த இடத்துல சண்டை போட முடியாமல் தப்பிக்க முடியாதவர்கள். இது போரில் விளக்கப்படக்கூடிய 3 தரப்பு. சர்வதேச போர் சட்டங்கள் எல்லாம் அதான் சொல்லுது. இந்த 3 தரப்பு பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இவங்க தான் அந்த குடிசைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாக எப்படி மதிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ஊர் பூரா எங்கள் ஊர் தான், இந்த ஊரில் சிகப்பு பச்சை கொடி பறந்தாலோ அல்லது சிகப்பு மஞ்சள் கொடி பறந்தாலோ இவங்க எல்லாம் எங்கள் சாதிக்காரங்க தான், எங்கள் கருத்தோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு மாயாஜாலம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையாளுகிற மிக முக்கியமான தந்திரத்தில் இது ஒன்று. அவங்க பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ரைட்டு. இந்த படுகொலை நடந்த உடனே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாராவது அங்கே போனாங்களா அப்படின்னா ஆய்வுகள் நிறைய வந்திருக்கு, நூல்கள் வந்திருக்கு, எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க. ஆனால் உண்மையை வெளிப்படையாக கஸ்தூரி ரங்கன் பேசுகிறார். திருவனந்தபுரத்தில் ஒரு மாநாட்டில் இருந்த பி. ராமமூர்த்தி அவர்கள், இவங்க எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து தான் வெளியே கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் மார்க்சிய சித்தாந்தம் படித்து தனித்துவமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டலை. அப்படி கட்டியிருந்த நிலைமை மாறி இருக்கும். அவருக்கு சொல்லி, அவர் இங்கே உள்ள கட்சிக்காரங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஆனால் அங்கே அந்த சண்டை நடந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அதற்கு முன்பாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் இதை நோக்கி அவங்க அந்த பண்ணையார்கள் எல்லாம் வர்றதுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு கிசான் படைன்னு ஒரு படை இருந்துச்சு. அண்ணாதுரை உருவாக்குனார், விவசாயிகளை பாதுகாக்கிற படைன்னு. இப்போ தண்டகாரண்யாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை ஒடுக்குவதற்கு, அந்த காடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் ஒரு படை வச்சிருக்குது. பசுமை வேட்டைன்னு ஒரு இதை நடத்திட்டு ஒரு படை வச்சிருக்கு, சல்வார் சூடுன்னு ஒரு படை. அதை மாதிரி அன்னைக்கு அண்ணாதுரை குறிப்பாக அதை சாதிய கண்ணோட்டத்தோடு நானும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கேன். ஆனால் ஒரு வரலாற்று உண்மைகளை பேசும்போது அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லித்தான் ஆகணும். குறிப்பாக பல்லர்களை ஒடுக்குவதற்கென்று அந்த கிசான் படை வேலை செஞ்சுருக்குது. அந்த களத்தில் அது பதிவாக இருக்குது. நிறைய உண்மைகளை அவர்கள் மறைக்கிறார்களோ இல்லையோ, அதை நாமும் ஒப்புக்கொள்ளுதோம் அவர்கள் சொல்வது எல்லாத்தையும். அண்ணாதுரை இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா அண்ணாதுரை தான். இரண்டாவது நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை தான் சொல்லணும். வெண்மணி படுகொலை மட்டுமல்ல, 1979 இந்தியாவிலே ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக, ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை உருவாக்கிய எஸ்.ஜி. முருகையன் படுகொலையாக இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்வினையாக என்ன செய்வாங்கன்னா,
கூட்டத்தை போட்டு ஒப்பாரி வச்சு உண்டியல் குலுக்கி உலகம் பூரா பணத்தை வசூல் பண்ணி வச்சுக்கிடுவாங்க கட்சி நிதியா. ஒரு விரலை கூட இவர்கள் இன்னும் நீட்டவில்லை என்பது நம்ம வந்து களத்தில் இருந்து நடந்த நிகழ்வுகளை அதற்கு நாம் வந்து பதிலாக வைக்கிறோம். சொந்த கருத்தா எதையும் வைக்கல. இவர்களுடைய தவறுகள், வர்க்க விடுதலையினுடைய இலக்கு வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. ஒரு புரட்சி நடந்து நாட்டில் வந்து இந்த உழைக்கும் மக்கள் எல்லாரும் அந்த புரட்சியில் பங்கெடுத்து அரசை கைப்பற்றி கொண்டால் அந்த அரசு பாட்டாளிகளுடைய அரசாக இருக்கும், அந்த அரசுடைய கோட்பாடாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் இருக்கும்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமாக சொல்லுவாங்க. நிறைய அவங்க எடுக்கிற வகுப்புகளுக்கெல்லாம் நம்ம பெயருக்கு தான் செய்கிறோம், புல்லரிக்கும், அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க. சரி, பாட்டாளி வர்க்கம் சர்வாதிகாரம் பேசுகிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கு நவீன ஆயுதங்கள், அன்றைக்கு துப்பாக்கிலாம் வச்சிருக்கிறாங்க அந்த பண்ணையார்கள் எல்லாரும், நவீன ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய நிலவுடைமை கொடுங்கோளர்களுக்கு எதிராக நிராயுத பாணியாக நின்ற இந்த மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறை வரலாற்று பிழைகள் நிரம்பியது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தால் அன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு பூரா நிறைய விவசாய போராட்டங்கள் நடந்திருக்குது. அதில் அந்த நாகை பகுதியில் நடந்தது மட்டும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதாக ஏஜி கஸ்தூரி ரங்கன் வந்து மிக மிக தெளிவாக பதிவு செய்கிறார். மீது எல்லாருடைய பதிவுகளும் இந்த உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பல்லர்கள் மீதும் பறையர்கள் மீதும் ஒரு கழிவிறக்கத்தை பொது சமூகத்தில் உருவாக்குகிற வகையில் தான் இருந்துச்சு. அவர்கள் நமக்கு இந்த படுகொலையிலிருந்து நாம் வந்து அவர்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கழிவிறக்கம், நமக்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய உரிமையும் கழிவிறக்கத்தையும் நம்ம கையெழுத்து விட்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் வணிகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் இதனுடைய முடிவு. நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். தொடர்ந்து மார்க்சியவாதிகளோடும் மார்க்சிய இயக்கங்களோடும் பயணிக்கிற மதிப்பிற்குரிய தோழர் கோப்மா கருப்பசாமி போன்றவர்களுக்கெல்லாம் அதில் வந்து கருத்தை வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஆனால் அந்த நிகழ்வை முன்வைத்து இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுகள், உருவாக்கப்பட்ட கலை இலக்கிய படைப்புகள், எடுக்கப்பட்ட ஆவணப்படங்கள், திரைப்படங்கள், நடந்த உரையாடல்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுது? இது கூலி உயர்வு போராட்டம்னு நாம மறுக்கிறோம். இது நிலமீட்பிற்கான போராட்டம். அப்படி வரும்போது இன்னொரு சான்றையும் நம்ம சொல்ல விரும்புகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அங்கே வந்து மக்களுக்கு போராடி இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நில உடைமையாளர்களாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பொய் தான். 13,000 ஏக்கர் நிலங்களை 13,000 பேருக்கு ஒரு தனி மனுஷியாக நின்று பெற்றுக் கொடுத்தவர்கள் வந்து இந்த பல்லர் சமூகத்தில் பிறந்து ஒரு பொதுத்தள அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பெருமதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தான். கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. ஒரு நிலத்தை, அந்த நிலத்தில் ஒரு நீண்ட நெடிய நூற்றாண்டுகளாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்திற்கு கையளித்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு இன்னைக்கு அங்கே நிறைய ஆளுமைகள் உருவாகியிருக்கிறாங்க. அதற்கு பின்புலமாக இருந்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான். கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வீழ்ந்து இருக்குது. இன்னைக்கு வந்து அதை கட்சி வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் பல்லர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அங்கே வந்து அவங்க வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்குறாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி இந்த இழப்புகளுக்கு எதிர்வினையாகவோ அல்லது இந்த இழப்புகளை ஈடுகட்டும் வகையிலோ அவர்கள் எதையும் செய்யவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜாதி சங்கங்களை விட மோசமானது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். மூத்தவர்கள் எல்லாம் மறுப்பாங்க. இவங்க நம்மளை நினச்சிட்டாங்க, நம்மகிட்டே வந்து பாசிச சக்திகள் இருக்கு போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு ஆய்வு நூலே வந்திருக்குது. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது தான். நாங்கள் வந்து பாமரத்தனமாக சொல்லிட்டு போவோம். ஆனால் ஒரு ஆய்வாக ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. சிபிஎம் கட்சியை சேர்ந்த நிறைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஜாதி சங்கத்தில் இருக்கிறாங்க. ஜாதி சங்கத்துக்கு வந்து வரி கொடுக்குறாங்க, ஜாதி சங்க நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறாங்கிறதெல்லாம் ஆய்வாக வச்சுட்டாங்க. இப்போ சமூக காலத்தில் வந்துட்டு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து பட்டியலிட்டு
அவர்கள் பேசுவாங்க, பொதுவாக பேசுவாங்க, நாங்கள் வந்து பாட்டாளிகளாக தான் பார்ப்போம் எல்லாரையும், எங்களுக்கு வந்து வேறு வகையான பாகுபாடுகள்லாம் கிடையாதும்பாங்க. சரி, எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி எந்தெந்த சமூகத்திற்கு எவ்வளவு விழுக்காடு அவர்கள் வந்து கட்சிக்குள்ள சமூக நீதியை நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு சாதி வெறி பிடித்தவர்களாக இருப்பார்கள், இன வெறி பிடித்தவர்களாக இருப்பார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, காங்கிரஸ், திமுக எல்லாமே ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தமிழர் அல்லாதோர் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இவர்களுடைய வேலை. மிக தெளிவாக வந்து பெரியார் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து தெளிவான ஒரு கருத்தை வைப்பார். அந்த காலகட்டத்தில் அர்ச்சகன் பொறுக்கி தின்ன வந்து ஆண்டவன், அதிகாரிகள் பொறுக்கி தின்ன அரசாங்கம், அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல் அப்படின்லாம் சொல்லுவார். சொல்லியிருக்கிறாரு, எழுத்து அது இருக்கு, அவருடைய பொன்மொழிகளாக இருக்குது. அதே அளவுகோலை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக மீதும் அல்லது தான் ஆதரித்த கம்யூனிஸ்டுகள் மீதும் அவர் வைக்கல. அவர் நேராக வந்து காங்கிரஸ் மீதும் வைக்கல, நேராக கம்யூனிஸ்டுகளை மட்டும்தான் குற்றம் சொல்லுதார். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து ஒரே கோணத்துக்கு கொண்டு வரணும். இது ஒரு கூலி உயர்வு போராட்டம். ஏதோ ஒரு பாவப்பட்டவங்க, வயல்காட்டில் வேலை பார்க்குறவங்க கூலியை உயர்த்தி கேட்டதுனால பண்ணையார்கள்லாம் கோவப்பட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த சித்திரத்தை உருவாக்குவதற்காகத்தான் இவங்க எல்லாருமே பாடுபடுறாங்க. அப்போ இது வந்து தமிழர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகமாகத்தான் நாம் வந்து அதை கருத முடியும். வெண்மணி படுகொலைகள் நமக்கு உணர்த்துகிற பாடம் வந்து இதுதான். இது குறித்து நிறைய பேசலாம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பேசலாம். நாம் வந்து அது கூலி உயர்வு போராட்டம் அல்ல, அது நிலமீட்பிற்கான ஒரு யுத்த களம் என்பதை வந்து நம்முடைய கருத்தாக முன்வைக்கிறோம். ரெண்டாவது வந்து அவர்கள் உருவாக்கிய ஆடுகளத்தில் நின்று கொண்டு நாம் அவர்களுக்காக தான் சண்டை போட முடியும். அதனால் அந்த ஆடுகளத்திற்கு வெளியே நமக்கான ஆடுகளத்தை உருவாக்க வேண்டும். நிலம் உழைக்கும் மக்களுக்கு சொந்தமானது, ஆட்சியும் அதிகாரமும் மண்ணின் மைதர்களுக்கு சொந்தமானது. இந்த அரசும் அது சார்ந்த இறையாண்மையும் இந்த தேச மக்களுக்கு அனைவருக்கும் சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அதிகார அரசியலே எமது பாதை, ஆட்சி அதிகாரமே நமது இலக்கு என்கிற கருத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கான களம்? 800 ஆண்டு காலமாக ஒரு விவாதத்தில் வந்து நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, அறிவுபூர்வமான ஆட்கள் தான் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பெரிய மன்னர் பரம்பரைலாம் சொல்கிறீங்க, எங்கே இருந்துச்சு உங்களுக்கு ஆட்சி பரப்பு, எங்கே இருந்துச்சு? 800 வருஷமாக உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லையா? 800 வருஷமாக வீழ்த்தப்பட்ட இனமாக தானே நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறோம், பாளையக்காரர்களாக இருந்திருக்கிறோம், குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறோம். சரி, நீங்கள் எல்லாம் இருந்திருக்கிறீங்களா? யார் கூட இருந்தீங்க? விஜயநகர முகலாயர் ஆட்சி காலத்தில், மராட்டியர் ஆட்சி காலத்தில், விஜயநகர பேரரசு காலத்தில் நீங்கள் எல்லாம் இருந்திருக்கிறீங்க. நாங்கள் அப்போ வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு அரசு யாரை ஒடுக்க நினைக்கும் என்றால் தனக்கு நெருக்கடியாக உறுத்தலாக இருப்பவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய சக்திகளை தான் ஒடுக்கும். அந்த வகையில் 800 வருஷமாக எங்கள்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை என்பதே நாங்கள் நாளை இந்த நாட்டை ஆளுவதற்கான ஒரு முதன்மையான வரலாற்று தகுதியாக இருக்கிறது எங்களுக்கு. அப்படி ஒரு வரலாற்று தகுதியை நோக்கி தான் நாம் சிந்திக்கணும். ஏற்கனவே இவர்கள் உருவாக்குற அந்த சிந்தனை முறைக்குள்ள நாம் வந்து போகாம, வள்ளுவர் சொல்வது மாதிரி மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. மெய்ப்பொருள் காணணும். நாம் அதில் உண்மை என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு பரந்துபட்ட ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை அணுக வேண்டும். அந்த வகையிலே நாம் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு வரலாற்று தகுதியாக முன்னிறுத்தணும். நாளை இந்த தேசம் உழைக்கும் மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்கிற கருத்தோடு உண்மையான கம்யூனிஸ்டுகளாக இருந்து அந்த வெண்மணி படுகொலைகளுக்கு அந்த கணக்கை நேர் செய்த மதிப்பிற்குரிய அண்ணன் தேவதானம் அமல்ராஜ், கீழ்வன்மணி நந்தன் உள்ளிட்ட போராளிகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பிலே செம்மார்ந்த வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டு
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.